பெற்ற அந்த தோழருக்கு என்னுடைய நன்றி. முதல்ல இந்த மாலை வேளையில் கூடியிருக்கக்கூடிய அத்தனை விடுதலை சிறுத்தைகளுக்கும் என்னுடைய வணக்கங்களை சொல்கிறேன். அன்பு அண்ணன் நம் மூத்தவர் நம்மளுடைய முன்னத்திய அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு முதலில் என்னுடைய சிறந்தாழ்ந்த நன்றிகளை ஃபஸ்ட்டு தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த சமூகத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் என்ற சிந்தனை தெளிவுள்ள ஒரு கட்சியை தந்ததற்காக அவருக்கு முதல்ல நான் என்னுடைய நன்றிகளை தெரிவிக்கிறேன். ஒரு நாள் ஒரே ஒரு புகைப்படம், ஒரு தொடர்ச்சியாக காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா நைட்டு எத்தனை மணிக்கு தூங்குறான்னு அவருக்கே தெரியாது. அந்த உடல் வலியோட கால்கள் வீங்கிருச்சு. ஒரு நாள் அந்த வீங்கி போன கால்களை புகைப்படம் எடுத்து சோஷியல் மீடியாவில் போட்டிருந்தார். அத்தனை பேரும் அந்த புகைப்படத்தை அன்னைக்கு சோஷியல் மீடியா ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. எங்களுக்காக உழைத்த கால்கள் அப்படின்னு வச்சுருந்தாங்க. இன்றைக்கும் எத்தனையோ வீடுகளில் எங்களுக்காக உழைத்த கால்கள் இவைகள் அப்படி வச்சுட்டு இருப்பாங்க. அந்த கால்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் என்ற இந்த இயக்கத்தோட அங்கீகாரத்தை இந்தியாவிலேயே 100 கட்சிகளுக்குள் ஒரு கட்சியாக கொண்டு வந்த ஒற்றை மனிதருக்கு அந்த கால்களை நம்ம சமர்ப்பிக்கணும். இந்த விடுதலை சிறுத்தைகள் இந்த அங்கீகாரத்தை. ஏன்னா அவர் நம்ம பாராட்டிக்கிட்டே இருக்கணும், டெய்லி பாராட்டிக்கிட்டே இருக்கணும். ஏன்னு கேட்டால் பாவம் அவர் வாங்குற திட்டு கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அவர் எதிரிகள் ஒரு பக்கம், ஏன்னா சனாதனத்தை நேரடியாக முழு சிந்தனை தெளிவோடு எதிர்க்கக்கூடிய ஒரே தலைவராக அவர் இருக்காருங்கிறதுனால தொடர்ச்சியா உங்களை அரசியல் அனாதையாக்கி தீர்வோம். அனாதை அவங்க தான் நிற்பாங்க. முழுக்க அண்ணனை எதுவுமே பண்ண முடியாது. அவங்க சொன்ன வார்த்தைக்கான விடை தான் இந்த அங்கீகாரம். எத்தனையோ பேர் இந்த கட்சிக்கு வந்திருக்கலாம், போயிருக்கலாம். ஆனால் ஒரே ஆள், அவர் ஒருத்தர் இங்க இருக்க அத்தனை மனிதர்களையும் சேர்த்து அவ்வளவு பெரிய வெற்றியை கொண்டு அங்கீகாரத்தை கொண்டு வச்சிருக்காருல்ல, அதுக்கு தான் இந்த பாராட்டு விழா. ஏன்னா இந்த வாங்குற திட்டுகள்லாம் தாங்கிறதுக்கான வலிமையை நம்ம பாராட்டி தான் அவருக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த சமூகத்தில் விடுதலை சிறுத்தைகள்ங்கிற ஒரு கட்சி உருவாக்கி இருக்கக்கூடிய சைக்காலஜி மிக பெருசு. இந்த பக்கம் கன்னியாகுமரியில் ஆரம்பிச்சு கும்மிடிப்பூண்டி வரைக்கும், இன்னொரு பக்கம் கோயம்புத்தூர்ல ஆரம்பிச்சு இந்த பக்கம் நாகப்பட்டினம் வரைக்குமா, தலித் மக்களுக்கு ஏதோ ஒரு தாக்குதல் நடந்தாலோ ஏதோ ஒரு பிரச்சனை நடந்தாலோ முதல்ல அந்த பாதிக்கப்பட்ட நபர்கள் திரும்ப அண்ணன் வரமாட்டாரான்னு ஏங்குவாங்க. ஒவ்வொருத்தரும் இவர் போகலன்னு வச்சுங்க, எதிரிகள் எல்லாரும் ஏன் திருமாவளவன் வரலையா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு தமிழ் மண்ணில் முழுக்க தலித் மக்களின் தலைவர் அப்படின்னு ஒரு இடத்தை அவங்க உருவாக்கி வச்சது பெரும் செயல். ஆனா எங்க எல்லாருக்கும் அதையெல்லாம் தாண்டிய பொது தலைவராக மாறி இருக்கிறதுல இதுல பெருமை. இந்த அங்கீகாரத்துல இந்தியாவில் ஏகப்பட்ட அரசியல் கட்சிகள் இருக்குது. தலித்தியத்தை முன் வச்சு கட்சிகளாக மாறின நிறைய கட்சிகள் இருக்கு. உதாரணத்துக்கு மாயாவதி உருவாக்கிய அந்த மாயாவதி தலைமையிலான அந்த பகுஜன் சமாஜ் கட்சியாகட்டும், இல்லை பீகாரில் இருக்கக்கூடிய லோக் ஜனசக்தி கட்சியாகட்டும், இது 2 தான் ஒரு அங்கீகாரம் பெற்ற மற்ற 2 கட்சிகள். ஆனால் அவங்கள்ட்ட எல்லாம் இல்லாத ஒரு சிந்தனை தெளிவு என்னன்னா, எந்த இடத்துலையும் எதிரிகள் யாருன்னு அவங்களால ஐடென்டிஃபை பண்ணவே தெரியல. முழுக்க எதிரிகள் யாருன்னு தெரிஞ்சுக்கிறது ஒருத்தர் தான். அவங்க 2 பேருமே RSS சித்தாந்தத்துக்குள்ள யாரெல்லாம் இவங்க உருவாறாங்களோ அவங்க எல்லாம் கரைஞ்சு போய்கிட்டே இருக்காங்க. ஆனா எந்த பிரச்சனையுமே இல்லாம இன்ன வரைக்கும் அவங்களால சிக்க வைக்கவே முடியல. ஏன்னா ஒரு தலித் தலைவராக ஒருத்தர் உருவாகிட்டா அவங்களுக்கு என்ன பண்ணிடுறாங்கன்னா, அவங்கள அவங்களுடைய நிறைய பணத்தை கொடுக்கறது, இல்லாட்டி அதிகார போதையை ஏற்படுத்துறது, இப்படி உருவாக்கி தங்களோட தேவைகளுக்காக அவங்கள திருப்பிட்டு ஒரு நாள் அவங்களையே மிரட்டி ஒன்று ஜெயிலில் வைப்பாங்க, இல்லை அவங்களை இல்லாம ஆக்குவாங்க. ஆனா அப்படி ஒரு எந்த வலைக்குள்ளும் சிக்காத ஒரு மனிதர். அங்கீகாரம் பெறுவது என்பது சும்மா ஒரு கட்சி, ஏதோ ஒரு கிராமத்திலேருந்து வந்தேன், ஒரு எளிமையா என் மக்களுக்காக ஒரு இடத்த உருவாக்கினேன், எனக்கான பதவியை வாங்கிக்கிட்டேன், திரும்ப காசு சேர்த்தேன் அப்படிங்கிற RSS போடும் எந்த வலையையும் திரும்ப நீங்க தேடி பார்த்தாலும் அதில் கிடைக்கவே மாட்டாங்க. அப்படியாப்பட்ட ஒரு தலைவர் தான் நம்மளோட தலைவர். இங்க திரும்ப தலித் தலைவர் இல்லை, அவர் பொது தலைவர்னு சொன்னதுக்கான காரணம் என்ன தெரியுமா? OBCக்களுக்காக ஒரு
தலித் அமைப்பு பக்கம் இருந்து போராடக்கூடிய ஒரே தலைவர் இந்தியாவில் தான். ஓபிசிக்களுக்கு சமீபத்தில் ஒரு பார்லிமெண்ட் ஒரு நிகழ்வு, மருத்துவத்துடைய அந்த உயர் படிப்புக்கு வந்து இடபிள்யூஎஸ்னு அந்த உயர் சாதிய பிரிவினருக்கு வந்து இடஒதுக்கீடு உண்டு, அதே மாதிரி பட்டியலினத்திற்கு இடஒதுக்கீடு உண்டுன்னு இருந்த பொழுது பிற்படுத்தப்பட்ட மக்களும் இன்னும் இடஒதுக்கீடு பெற வேண்டிய இடத்தில் தான் இருக்கிறார்கள். தன்னுடைய முழு நேரத்தையும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காகவே பேசி அவர்களுக்கான இடஒதுக்கீடை தொடர்ந்து கண்டினியூ பண்றதுக்கான வேலையை உருவாக்கி கொடுத்ததே அண்ணன் தான். பெரியார் வந்து ஒரு நாள் பெரியார்னு ஒருத்தர் வரும் பொழுது அவருக்கு முன்னாடி பல வரலாறு இருந்திருக்கலாம், பின்னாடி பல வரலாறு இருந்திருக்கலாம். அவருக்கு ஒரு பெரிய சிந்தனை தெளிவு இருந்தது. ஏன்னா இந்த நாடு கல்வியாகவும் கல்விக்கோ இல்ல அரசு அதிகாரங்களுக்கோ அரசு வேலைகளுக்கோ இது எல்லாத்தையும் ஒரே தரப்பினர் மட்டுமே வாங்கிட்டு இருக்காங்க. இதை வந்து பார்ப்பனர் அல்லாத ஒரு சங்கம் வந்து எல்லாருக்குமா பிரிச்சு கொடுக்க முயற்சி பண்ணும் பொழுது பெரும் சரியா இவங்களுக்குள்ள ஒரு பிரிவை உருவாக்கி ஓபிசி எஸ்சி அப்படின்னு ரெண்டு பிரிவுகளுக்கு இடையே சண்டையை மூட்டி அவங்களோட இடத்தை தொடர்ச்சியா தக்க வச்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்காக உள்ள வந்து இந்த ரெண்டு பிரிவினருக்கும் இது எல்லாத்திலையும் கல்வியிலையும் அரசு வேலை வாய்ப்புகளையும் அதிகாரங்களையும் பெரிய இடம் வரணும், அதே நேரத்தில் பொருளாதார சமூக சுதந்திரமும் கிடைக்கணுங்கிறதுக்காக பெருசா போராடினவர் பெரியார். இன்னைக்கு சூழலில் ஏகப்பட்ட சண்டைகள் இந்த இரு தரப்பினருடைய கண்டினியூவா நடக்குது. அதை உருவாக்குறதுக்கு ஆர்எஸ்எஸ் வந்து பெரிய செயல் திட்டங்களை கொண்டுட்டு இருக்கு. ஆனா அதை தாண்டி இரண்டு தரப்பினருக்கும் இடையே ஒற்றுமையை உருவாக்கக்கூடிய ஒரு தலைவர்கள் எங்கிருந்து வரணும்னா, ஒரு பக்கம் ஒடுக்கப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் தலித்து சொல்லக்கூடிய பகுதிகளிலிருந்து வரணும், இன்னொரு பக்கம் பிற்படுத்தப்பட்ட பகுதிகளிலிருந்து வரணும். இங்க பிற்படுத்தப்பட்ட மக்கள்லேருந்து வர்றவங்க மட்டும்தான் சேவியர் மனநிலையில் ஒரு சிலர் வந்துடுறாங்கிற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ச்சியா இருக்கு. ஆனா தன்னை தலித் தலைவர் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாத அளவுக்கு ஓபிசி மக்களுக்காக பெரும் வேலை செய்தவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தான். என்னன்னா ஒரு அண்ணன் சொன்ன அந்த வார்த்தை இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு. இந்த தலித்துகள்ங்கிற வார்த்தையை எங்கிருந்து யார் கொண்டுட்டு வந்தாங்கன்னு தெரியல. எஸ்சி அப்படிங்கிற வார்த்தை சொல்லும் பொழுதே சைக்கலாஜிக்கலா இவங்களை ஒரு வீக் பண்ற ஒரு மூடு இருக்கு. ஒரு மேடையில் பேசுறது என்ன ஞாபகம் இருக்கு, பிசி பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அப்படின்னா ஏதோ உயர்சாதி அமைப்பு மாதிரியோ நாங்கள் ஏதோ சைக்கலாஜிக்கலா மேல இருக்கிறவங்க மாதிரி கொண்ட ஒரு எண்ணம் இருக்கு. உண்மையை சொன்னா ஓபிசின்னு தான் இருக்கு, அதர் பேக்வர்ட் காஸ்ட், இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர். அதாவது சுதந்திரம் அடைவதற்கு அந்த முன்பாகவே வந்து வெள்ளக்கார வந்து ஒரு லிஸ்ட் எடுக்கிறாங்க. என்னன்னா ஓகே பார்ப்பனர்கள் மட்டும் தான் அதிகாரம் இருக்கு, அரசு வேலைகள் இருக்கு அப்படின்னா யாருக்கெல்லாம் இங்க ஒடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க. என்னமோ கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் ஒடுக்கப்பட்டவர்களோ கீழ் சாதிகளோ எந்த வார்த்தைகளும் கான்ஸ்டிடியூஷன் இல்லை. இருக்கிறது ஸ்கெட்யூல் காஸ்ட் அப்படின்னா பட்டியல் இனம்னு. இந்த பட்டியல் இனம் வெறுமனே இருக்கு, வெறுமையா இருக்கு. என்ன வேணா பட்டியல் இருக்கலாம். ஒரு சமையலுக்கு ஒரு லிஸ்ட் போடணும், அது சமையல் பட்டியல் இருக்கலாம். இல்ல ஒரு கட்டட வேலை செய்யணுமா அதுக்கு ஒரு பட்டியல் கூட அது கட்டட வேலைகள். வெறும் பட்டியல் இனம்னு சொல்றது எந்த வகையில அது எதனுடைய பட்டியல்? கான்ஸ்டிடியூஷன் இன்ன வரைக்கும் சொல்லப்படாது. அவங்கள கீழ் ஜாதினோ இல்ல ஒடுக்கப்பட்டவங்களோ சொல்லப்பட எந்த வார்த்தைகளுமே இல்லை. அப்ப உண்மையான பிற்படுத்தப்பட்டவர்களோட லிஸ்ட் எடுங்கன்னு சொல்லும் போது பிற்படுத்தப்பட்டவர்களின் பட்டியல் தான் இது. வெறுமனே வெறும் பட்டியல்ங்கிற பேரை மட்டுமே மனசுக்குள்ள சைக்கலாஜிக்குள்ள தப்பான ஒரு உணர்வை உருவாக்கி வச்சிருக்காங்க. உண்மையான பிசி மக்கள் தான் எஸ்சின்னு அழைக்கப்படுறாங்க. அதுதான் இங்க வந்து முதல்ல குறிப்பிடப்படணும். வேலைகள் எல்லாத்துலயும் எங்களுக்கும் கஷ்டம் இருக்கு, எங்களையும் பிற்படுத்தப்பட்ட மக்கள்னு கொண்டுட்டு வாங்கன்னு அவங்க கோரிக்கை வச்ச போது அவங்களுக்கு வைக்கப்பட்ட லிஸ்ட் தான் அதர் பேக்வர்ட் காஸ்ட். சோ ஒரிஜினல் பேக்வர்ட் காஸ்ட் யாருன்னா இந்த பட்டியலினம் தான். இத விளக்குனது அண்ணன் தான். இது விளக்குனது அண்ணன் தான். இத இந்தியா ஃபுல்லா வந்து இதை நடைமுறைப்படுத்தணும். எஸ்சி நீ கூப்பிடுற வார்த்தை இருக்குல்ல, அது சைக்கலாஜிக்கலா வேறொரு மனநிலை எல்லாத்துக்கும் கொண்டுட்டு போகுதுன்னா இனிமே எஸ்சிங்கிற வார்த்தை பிசின்னு தான் அழைக்கப்படணும்னு கோரிக்கை வைக்கிறாங்க. ஆமா, ஒரிஜினலா பிசின்னு தான் அழைக்கப்படணும்.
இன்னொரு பக்கம் ஓபிசி அவங்க ஓபிசியாவே இருக்கணும், அதர் பேக்வர்ட் காஸ்ட் நீங்க, நாங்களும் பேக்வர்ட் காஸ்ட், நீங்களும் பேக்வர்ட் காஸ்ட் அப்படின்னு வைப்போம். அதுதான் இங்க இருக்கக்கூடிய சைக்காலஜில ஒரு பெரும் மாற்றம் உருவாறதுக்காக ஒரு இடமா இருக்கும். இது அண்ணன் செய்யணும்னு நான் இந்த இடத்துல என்னுடைய கோரிக்கை நான் வச்சுக்கிறேன். உண்மையால பெரியார் இந்த விஷயத்தை தான் தேடினார். எல்லாரும் பொதுவான ஒரு சமூகத்தை உருவாக்கணுங்கிற அவருடைய அந்த கோரிக்கையை தான் அவர் வச்சுக்கிட்டே இருந்தாரு. அந்த வேலையை இந்த கட்சியில விடுதலை சிறுத்தைகள்ல வெறுமனே பட்டியலின மக்கள் மட்டும் கொண்டு இந்த உரிமைகள் எல்லாத்தையும், அதிகார உரிமைகளை மட்டுமே பெற முடியாது. இரண்டு பிரிவுகளிலும், பிற்படுத்தப்பட்ட பிரிவிலையும் பட்டியலின பிரிவுகளும் இணைந்து ஒரு விடுதலையை பெற வேண்டும்ங்கிற சிந்தனையோடு இருக்கிற ஒரே கட்சி இந்தியாவிலே மட்டும்தான். பெரியார் உன்னை யோசிச்சார்ல, பெரியார் யோசனை இன்னைக்கு நடைமுறைப்பட்டிருக்க ஒரே ஆள் அண்ணன் தான். உண்மையை சொன்னா அண்ணன் இனிமே சமூக நீதி பெரியார் தான் நம்ம கூப்பிடுவோம். உண்மையான சமூக நீதி பெரியாருடைய வாரிசு அவர் தான். பெரியாரோட உண்மையான வாரிசு அவர் தான். இன்னும் தொடர்ச்சியா இன்னும் பெரும் நிறைய செயல் திட்டம் இருக்கு. ஏன்னா எவ்வளவு பெரிய எதிரிகளையும் தொடர்ச்சியா பெருசா தாக்கக்கூடிய ஒரே ஆள் தான். நிதர்சனம் அப்படின்னா அண்ணன் தான். இங்க அவர்கிட்ட பொய்யே இருக்காது. இங்கே விஜயும் ஏடிஎம்கே சேர்ந்துட்டா என்ன இருக்கும் அப்படின்னு ஏதாவது வேற ஒரு கட்சிக்காரங்களுக்கு கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க, எவன் வந்தாலும் பரவாயில்ல, நாங்க 230 நாள் ஜெயிப்போம். அதெல்லாம் இருக்காதுங்க, கஷ்டமா தான் இருக்கும், போராடி தான் ஜெயிக்கணும் அப்படிதான் சொல்றாங்க. ஏன்னா அவர் நிதர்சன நாயகன். நிதர்சனமா தான் பேசு, என்ன நிதர்சனம் இருக்கு அதை பேசுவோம். ஒரு திமுகலேருந்து ஒருத்தர் ஒரு நாங்க இது போட்ட பிச்சைன்னு பேசும்பொழுது ஒவ்வொருத்தரும் கோவம், அண்ணன் வெளியில வந்துருவேன், இதுல இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லும் பொழுது சமூகத்தோட ரிஃப்ளெக்ஷனா அங்கேயும் சில பேர் இருக்கத்தானே செய்யறான். என்ன பண்றது? ஆனா அந்த இடத்துல இருந்து வெளியில வந்துட்டா இந்த மக்களோட குரலை பக்கத்துல அவனை கண்டிங்கன்னு சொல்றது கூட ஆள் இருக்காது. ஆனா ஒவ்வொரு வாட்டி எங்க பிரச்சனை, அண்ணே வெளியில வந்துருங்க, அண்ணே வெளியே வந்துருங்க, அண்ணே வெளியில வந்துட்டா யாருன்னே அங்க நின்று கண்டிங்கடான்னு சொல்றது கூட ஆள் இல்லாம போயிடுவாங்களேங்கிற ஏக்கம் எங்களுக்கு தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கு. இந்த ஒற்றை மனிதனும் மாபெரும் சாதனை தான் இந்த விடுதலை சிறுத்தைங்கிற இந்த பெரும் இயக்கம் இன்று அங்கீகாரம் பெற்று நிற்கிறது. அவருக்கு நம்ம தொடர்ச்சியா பாராட்டு தெரிவிக்கணும். நான் ஒரு நாள் வன்னியரசனுக்கு போன் போட்டேன், அண்ணனை தமிழ்நாட்டுக்குள்ள சுருக்கிடக்கூடாது, அவர் இந்தியாவின் தலைவராக மாற்றணும்னு நான் கேட்டேன். இந்தியாவில் ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு பெரும் செயல் திட்டம் இருக்கு. அவங்க பட்டியலினத்தவர்களையும் இன்னொரு பக்கம் பிற்படுத்தப்பட்ட மக்களையும் மோத விட்டுக்கிட்டே தங்களோட அதிகாரத்தை தக்க வச்சுக்கிறதுக்காக பெரிய ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு எதிராக நாம் பெரும் வேலை செய்யணும். இந்தியாவில் உள்ள எல்லா ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுடைய அமைப்புகளையும் ஒன்றாய் இணைக்க வேண்டும். அதற்கு அண்ணன் தலைமை ஏற்க வேண்டும். அதற்கு தகுதியான ஒரே அவர் தான். பார்லிமெண்ட்ல பேசும்போது ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் இன்னைக்கு இந்தியாவுக்கு ரெப்ரசென்ட் பண்ணி பேசிட்டு ஒரே ஆள் அவர் தான். வேற எந்த தலைவருமே இல்லை. நீங்க நல்லா தேடி பார்த்தாலும் தெரியும். இன்னொன்று, குறைஞ்சபட்சம் இன்னைக்கு நம்ம ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. தொடர்ச்சியா ஒரு அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியா தொடர்ச்சியா நமக்கு இன்னும் நிறைய செயல் திட்டங்கள் இருக்கு. அதுல ஒரு செயல் திட்டமா இதையும் வைக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மள்ட்ட ஒரு கட்சி இருக்கு, நம்மளுக்கான தேவைகளை செய்யறோம். ஆனா இந்தியா முழுமையா எம்எல்ஏவாகவும் எம்பியாகவும் இருக்கிறதுக்கு தனி தொகுதிகள் இருக்கு. அவங்க பொது கட்சிகள்ல இருக்காங்க. ஆனா தனிச்சு அவங்க எல்லாம் செயல்படுறாங்களா? ஆனா நம்ம மக்கள் கிட்டேயே ஒரு எதுவுமே செய்யறது இல்லையே, அவங்களுக்கு அடிமையாக போயிடாங்க. எதுவுமே நம்மளுக்கான கோரிக்கைகளை கொண்டு போய் வைக்கிறதே இல்லையேங்கிற ஒரு எல்லாருக்குமே ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இவங்க எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிற ஒரு கூட்டமைப்பு உருவாக்கணும். அவங்களுக்கு ஒரு செயல் திட்டத்தை உருவாக்கணும். எம்எல்ஏக்களாகவும் தனித்தனி ஊர்களையும் இந்தியாவிலே எம்பிக்கள் எல்லாத்தையும் எந்த கட்சியாக இருக்கும், பிஜேபியில கூட இருக்கும், எல்லாத்தையும் ஒருங்கிணைத்த ஒரு கூட்டமைப்பு உருவாக்கணும். தலித் மக்களின் பிரதிநிதிகளின் கூட்டமைப்பு, அவங்களுக்கு குறைந்தபட்ச செயல் திட்டங்களை உருவாக்கணும். ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் 2 வருஷத்துக்கும் எதை அடையணும்னு அதை உருவாக்கணும். தொடர்ச்சியா அண்ணன் அதையும் செய்யணும்னு என்னுடைய கோரிக்கை வச்சுக்கிறேன். இந்தியாவின் பெரிய தலைவராக உருவாக வேண்டிய நேரம் இது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சிங்கிறது இந்தியாவுடைய வெப்சைட்ஸ்ல எங்க போட்டாலும் ஓபன் ஆகணும். அதுக்கு அண்ணனுக்கு பெரும் வழி உருவாயிருக்கு. அவருக்கு வழி தராம எல்லாரும் ஒரு வழி விடுங்கன்னு இந்த இடத்துல கேட்டுக்கிறேன். மீண்டும் இந்த விடுதலை சிறுத்தைகள் என்ற ஒரு கட்சியை இந்த தமிழ் சமூகத்திற்கு தந்ததற்காக அண்ணனுக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சமூக நீதி பெரியார் அண்ணன் திருமாவளவன் அவர்களை பாராட்டி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். தலைவரின்